கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை, நான் எதை நினைத்தாலும் அது எனக்கு எதிராகவே நடக்கிறதே என்கிறதான ஒரு கேள்வியோடு அநேக பேர் இந்த நாளிலும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு பதில்தான் இது. ஏன் என் வாழ்க்கையிலே நான் நினைப்பது எதிராக நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த உலகத்தில் நமக்கு எதிராக செயல்படும் ஒரு தீய சக்தி, அதாவது சாத்தான் இருப்பது நமக்கு தெரியும். ஸோ நம்ம நினைக்கும் நல்ல காரியங்களுக்கு எதிராக சாத்தான் ஒரு தடையை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வரலாம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனமாக இருக்கும் பொழுது இந்த தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தருக்குள் நாம் பலனாக இருக்கும் பொழுது நிச்சயமாக சாத்தான் அப்படி கொண்டு வர முடியாது, அதற்கு அதிகாரம் கிடையாது. அதே போல் ஆண்டவர் திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று அவர் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 8வது 9வது வசனங்களில் பார்க்கும் பொழுது அங்கே கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, எதை நினைத்தாலும் அது எதிர்மாறாகவே நடக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் நினைவு என் நினைவு ரெண்டும் வேற வேற என்று இன்றைக்கி நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகிறதாக இன்றைக்கி இருக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எதிர்மாறாக நடக்கிறதுனா யாருடையது? நான் நினைக்கிறது எதிர்மாறாக நடக்கிறது. அப்போ என் வாழ்விலே நான் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவரிடமிருந்து ஒரு எதிர்கால தரிசனத்தை, வாழ்க்கையினுடைய பாதைகளை நாம் தெரிந்து, அவர் கரத்திலிருந்து அந்த வழிகளை தெரிந்து அவருடைய கிருபையை பெற்று நாம் ஓடுகிற பொழுது நமக்கு தோல்வியும் வராது, இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது இல்லை. ஏன்னா திட்டத்தை கொடுக்கிறவர் அவர், அதனால் தடைப்பட முடியாது. ஸோ நமக்கு கிருபை கொடுக்கிறவர் அவர், அதனால் அது வெற்றியாக தான் முடியும். எப்படியும் ஆண்டவர் செய்து முடித்து விடுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் உண்டு. அதனால் இந்த மாதிரிப்பட்ட சூழலிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழிநடத்தலுக்கும் நாம் நம்மை செவிசாய்த்து அதில் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். என்ன ஒன்று, நம்முடைய மனநிலைமைகள், நம்ம நினைக்கிற காரியங்கள், நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் நாம் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரோடு நாம் இருந்து பொறுமையாக இருந்து விசுவாசத்தில் பலப்பட்டு அதை சுதந்திரத்துக் கொள்கிற ஒரு பக்குவமும் நமக்கு வரும். ஸோ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஆண்டவரோடு நெருங்கி இருந்து இப்படி உங்களுக்கு நடக்கிறதா? இல்லை நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, சரியாக ஆண்டவரோடு இடைபட முடியாத ஒரு சூழலில் இருந்து இந்த கேள்வியை நாம் கேட்குறோமா? அதையும் நாம் பார்க்க வேண்டும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நாம் ஒரு வேதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை பார்க்கும்பொழுது மோசே இந்த வேவுக்காரர்களை அனுப்புகிறதை பார்க்கும். அதில் ஒரு 10 பேர் தங்கள் எதிர்மறையான எண்ணங்களிலும் அந்த பயத்திலும் இருந்து திரும்பி வந்தார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, அந்த தேசத்தில் பெரிய ராட்சதர்கள்லாம் மீது மட்டுமே கவனம் செலுத்திட்டு நமக்கு அங்கே போயிட்டா தோல்வி நிச்சயம், அங்கே பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்க என்று அவங்க தங்களை நம்ப வைத்து கொண்டு நாம் அந்த மக்களை தாக்க முடியாது, அவர்கள் நம்மை விட பலசாலிகள் என்று அறிவித்தார்கள். என்னாகவும் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. விளைவு பார்க்கும்பொழுது அவங்களுடைய அந்த அவநம்பிக்கையான அந்த மனப்பான்மை, அந்த பயம், இது மற்ற மக்களையும் பீதியடைய வைத்தது. அவர்கள் அழுது முறையிட்டது, அவர்கள் தங்கள் எதிர்மறை மற்றும் அந்த தோல்வி எண்ணங்கள் எல்லாம் என்ன சொல்கிறதுனா தங்கள் வாழ்க்கையை வழிநடத்த அவங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த தோல்வி மனப்பான்மை தான் அவங்களுக்கு வழிநடத்தப்பட்டது. அதனால் அவங்க நெகட்டிவான ஒரு காரியத்தை அவங்க பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் எதிர்மறையான அந்த எண்ணங்கள் ஆட்கொள்ள அனுமதிக்காமல் ஜோசுவாவும் காலேஃபும் அதே இடத்து தான் போகிறாங்க. எப்படி அதே அந்த வேவு பார்க்க அனுப்புனாங்கன்னா அதே இதுக்கு தான் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த மக்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த நிலையில் யோசுவாவும் காலேஃபும் தேவனுடைய வாக்குறுதி அவர் முதல்ல கொடுத்துருந்தார்ல, எப்படி நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வீங்கன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியில் தங்களுடைய கவனத்தை செலுத்தி யோசுவாவும் காலேஃபும் மக்களிடம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆராய்ந்த தேசம் மிகவும் நல்லது, கர்த்தர் நம்மேல் பிரியப்பட்டார்,
அவர் நம்ம இந்த தேசத்துக்குள்ள வழி நடத்துவா, பயப்படாதுங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அது என்னாகும் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 அந்த வசனங்களில் பார்க்கும்பொழுது இப்போ ஒரே இடம்தான், ஒரே ஒரே சம்பவம். முதலாவது போனவர்கள் பயந்து அவர்கள் முடியாது என்று மற்றவர்களும் பயமுறுத்தினார்கள். 2வது போனவங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தங்களை மனசில் வச்சு, இவங்க 2 ஆவிக்குரியவர்கள். யார்? கர்த்தருடையவர்கள். யார்? யோசுவாவும் காலேஃபும் ஆண்டவரோடு இருந்தவங்க. அந்த ஆண்டோடைய வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு தைரியமாக ஜனங்களை வழிநடத்துகிறதை பார்க்க முடிகிறது. யோசுவாவும் காலேபும் அந்த விசுவாசமுள்ள மற்றும் அந்த நேர்மறையான அந்த கண்ணோட்டத்துக்கு இருந்ததுனால தேவன் அவர்களுக்கு ஒரு வெற்றியை அங்கே அளிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் தலைமுறையிலிருந்து வாக்குத்தத்தத்துக்கு தேசத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட 2 பெரியவர்கள் அவர்கள் மட்டும்தான். அதுவும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ மற்றவர்களெல்லாம் போக முடியல. சம்பவம் 1. 2 வகை ஜனங்கள். ஒருவர் தங்களுடைய எண்ணங்களிலே பயத்தினாலே முடியாது என்று இருந்தார்கள். ஒருவர் போனார்கள், சுதந்திரத்து கொண்டார்கள். இன்றைக்கு இதே தாங்க மனுஷ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு சூழல்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 2 காரியம்தான். ஒன்று, நீங்கள் ஆண்டவரை நம்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி போகவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் பயம் வரும், உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வரும், நம்மளால் முடியாது என்ற ஒரு எண்ணம் வரும் என்று பயந்து அந்த முதலாவது போல அந்த 10 வேவுக்காரர்கள் போல் தான் இப்படிப்பட்டவர்கள் நாம் இருக்க முடியும். யார் ஒருவர் எந்த சூழலிலும் கர்த்தரை நம்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி செல்கிறார்களோ அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரும், விசுவாசத்தில் பலப்படுவார்கள், முடியும். ஏன்னா அவங்க தங்கள் சுயபலத்தில் இல்லை பாருங்கள், ஆண்டோட வாக்குத்தத்தத்தை நம்பி போகிறாங்க பாருங்களா, முடியும் என்று அவர்கள் அங்கே சொல்வார்கள். அவர்கள் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேறி சொல்வார்கள், வெற்றியும் பெறுவார்கள். இந்த யோசுவாவும் காலேபும் போல. ஸோ இன்றைக்கி நமக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்ததுன்னா, ஏன் நான் எதை நினைத்தாலும் எதிர்மறையாக இருக்கிறது என்றால், சூழலை நீங்கள் பார்க்காதீர்கள், மாற வேண்டியது நம்ம தான். நான் தான் இந்த எக்ஸாம்பிள் அழகாக சொன்னேன். நீங்கள் முதலாவது இருந்த பீப்புளை போல இருந்தால் எல்லாருக்கும் வாழ்க்கை தோல்வியாக தான் இருக்கும். யோசுவா காலேபு போல இருந்தால் வெற்றி நிச்சயம். இன்றைக்கு ஒரு யோசுவா காலே போல் நான் மாறணும் என் வாழ்க்கையில் என்று நான் நினைத்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அதோட வார்த்தை, அவர் நமக்கு கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசனம் பேசுகிறது, தரிசனங்கள், ஒரு வாக்குத்தத்தமே பண்ணியிருக்கலாம், அதை பிடித்து நாம் ஓடுவோமானால் வெற்றி நிச்சயம். ஸோ இந்த நம்ம பைபிளில் வந்து போராட்டங்கள் மனித வாழ்வில் யதார்த்தமாக தான் இருக்கிறது. அதை நம்ம அப்படியே கடந்தெல்லாம் செல்ல முடியாது. அநேகருடைய வாழ்க்கை, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்குது. போராடி தான் எல்லோருமே ஜெயித்திருக்கிறார்கள், ஜெயம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். அது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது பேசுகிற எனக்காக இருந்தாலும் சரிதான். ஆனால் அந்த எதிர்மறையான சிந்தனை பழக்கங்களை மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல வழியை நமக்கு வேதம் அநேக இடங்களில் வசனங்கள் மூலம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ உண்மையான மற்ற நல்ல காரியங்களில் கவனம் செலுத்துவதன் மூலமும் நம் மனதை காத்து கொள்வதன் மூலமும் நாம் மற்ற ஊழியக்காரர்கள் மூலம் ஊக்குவிக்கப்படுவதன் மூலமும் நாம் சில நேரங்களிலே வளர்ந்து ஜெயம் பெறுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களில் பவுல் கூட பிலிப்பியர் 4:8 பார்க்கும்போது சொல்கிறாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போது சிந்திக்கக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது, சிந்திக்க வேண்டிய ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. இது சொன்ன உடனே அப்படிலாம் உடனே வந்துடாதுங்க. இதை கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஒரு பிரச்சனையில், ஒரு கஷ்டத்தில், ஒரு போராட்டத்தில், ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம் எண்ணங்கள் அந்த பிரச்சனை நோக்கி போகிறது இயல்பு, அது மனித இயல்பு. நான் அது குறையாகவோ சொல்லலை. ஆனால் அதிலே நாம் இருந்து விடக்கூடாது. நான் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, எனக்கு நான் வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை நாம் ஒருநிலைப்படுத்தி, இந்த பவுல் சொன்னது போல, பிலிப்பியர் 4:8 சொன்னது போல, உண்மையான காரியங்கள் என்னது? ஆண்டோடைய வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, இதுதான் உண்மை. இந்த உலகத்தின் வாழ்க்கை எல்லாம் அது ஒரு சர்டன் பீரியட் தான். ஸோ ஒழுக்கமான காரியங்கள், நீதி உள்ளவைகள், அன்புள்ள காரியங்கள், இப்படிப்பட்டவங்க நம்ம சிந்தித்து அது வேதத்தை அதிகமாக படிக்க ஜபிக்க தான் இது நமக்குள்ளாக வரும். வர நம்முடைய பிரச்சனைகள், அந்த கண்ணோட்டங்கள் எல்லாம் மாற்றப்படும். நாம் அந்த 10 வேவுக்காரர்களை போல இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யோசுவா, ஒரு காலை போல நாம் மாறுவோம். விசுவாசத்தில் பலப்படுவோம், தைரியமாக முன்னேறி செல்வோம்,
நாம் சுதந்திரித்து கொள்வோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி நான் இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கிறவர்களை அது ஒரு குறையாக பார்க்கல. இந்த கேள்வி நானும் என் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் கேட்டிருக்கேன். சில நேரங்களில் வரும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது உடனே யோசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. நம்ம இதிலேருந்து உடனே வெளியேறினா ஆண்டவர்கிட்ட போயிடணும். அதற்கான நேரத்தை செலவிட்டு சில நேரங்களில் ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்க கூட கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நாம் உடனே கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணம் ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறதுனாலே ஜெபித்து வேதத்தை வாசித்து கர்த்தரிடம் போய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இதுதான் நம்ம வேதத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் இப்படி தான் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி யோசுவா காலே போல நாம் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பிடித்து அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை ஓடுவோம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். இப்படிப்பட்ட அப்புறம் எதிர்மறையான சிந்தனைகள்லாம் வராது. ஏன்னா நம்ம போகிற பாதையே கர்த்தருடைய பாதை தான். அங்கே ஃபெயில் ஆகுமா தோற்றுருவோமா, இந்த வெற்றி பெறுவோமா தோற்றுருவோமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த பாதையில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க பொழுது வெற்றி மட்டும்தான் வரும். அதனால் நாம் இன்றைக்கி நம்முடைய சுயப்பட்ட எண்ணங்கள், நாம் சிந்திக்கிற அந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமானதிலே இருக்க வேண்டும். அது நான் சொல்கிறது எப்பவுமே ஒன்று தான். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தரிடமிருந்து ஒரு அடையாளத்தை, ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இதுதாங்க அதுக்கு ஒரே மருந்து. அந்த வார்த்தையை பெற்று அதில் ஓட பழகுங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், ஜெயம் கிடைக்கும். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கும். அந்த காலத்துக்கு பிறகு உங்களை ஜெயமாக ஒரு நல்ல பாதையில் ஓட வைப்பார். விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.